அழகாக நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சீசன் 5 எபிசோட் 15 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு செஞ்சா உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பேருக்கு நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதம் பார்க்க போது முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கதை போகலாம். இப்போ இந்த எபிசோட்ல அவனும் முன்னோக்கி அந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். என்ன இது, இந்த இடத்துல யாருமே இல்லை, இந்த காசலோடைய அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் இருப்பேன் நான் இருக்கேனா அப்படின்னு அவனும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற நைட் ஸ்டாச்சுஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்குங்க இவன் போறது. அதுக்கப்புறம் அதுல ஒன்றும் இவனை பார்த்துட்டு இப்போ நான் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே தடானா இவனும் பார்த்துட்டு கையை வச்சு தடுத்துடுறான் டக்குன்னு. அதுக்கப்புறம் அவனும் தடுத்தது ஆச்சரியத்தில் பார்க்குறான். எப்பறம் இங்கே நடக்குது, தடுத்துச்சு ஈஸியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்படியே தள்ளி விட்டுடுது அந்த நைட்டை. அதுக்கப்புறம் தலைவன் அவனுடைய பவர்ஸை பயன்படுத்தி மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கும் லெவலை பார்க்க ஆஹா இந்த நைட்ஸ் எல்லாம் நகர முடியுது. ஒரு நிமிஷம் அப்ப இன்னமும் நிறைய இருக்குது இந்த இடத்துல, எல்லாமே நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம் போலேன்னு சொல்லிட்டு இவனும் திரும்பி பார்த்தா எக்கச்சக்கமா அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. இவனை அட்டாக் பண்ண இவனும் பார்த்து அதிர்ச்சியில இருக்கான். ஆஹா சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் சண்டையும் ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. நைட்ஸ் எல்லாமே இவனை நோக்கி வர இவனும் தன்னுடைய பஞ்சஸ் எல்லாமே ஒவ்வொன்றா கொடுத்து அது எல்லாத்தையுமே தரமாட்டாங்கிட்டு அந்த இது வேகமா போயிட்டு இருக்கான். கூடவே உனக்கு பயங்கரமா லெவலப் ஆகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய நைட்ஸை போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் இல்லாமல் நீங்க கொஞ்சம் நல்லா உறுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அங்க இடத்துல இருக்கிறது எல்லாமே ஷேடோ சோல்ஜர்ஸ் தான். அதுங்க எல்லாமே நைட் சூட்டை போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. இவனும் இன்னொரு பக்கம் தன்னுடைய க்ளோவை எடுத்து பார்க்குறான். இருந்தாலுமே தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி செம்ம வேகமா போயிட்டு அந்த இதுல வர நைட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான், தகர நொறுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவத்துங்க அட்டாக் பண்றதுலேருந்து அவனும் தப்பிக்க லெவலப்பும் இன்னொரு பக்கம் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவனுடைய லெவல் வந்து கரண்ட்ல 19 இருக்கு. அடைச்சா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆர்மர் நைட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான லெவல் எனக்கு கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆக்குதுங்க என்ன. கண்டிப்பா இது ஒரு கேம் தான், எனக்கு கேம் உள்ள இருக்கிற ஃபீல் நல்லாவே கிடைக்குது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த டைமுக்குள்ள நான் எப்படி இந்த மாதிரி வந்து மாட்டிக்கினேன் எனக்கு புரியல. ஸ்டார்டிங்ல எனக்கு பிரச்சனையா அமைஞ்சது, பட் இப்போ ஈஸியா புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதுல நான் ஹையஸ்ட் லெவல் அடையணுமா, ஹையஸ்ட் லெவல் அடிச்சா மட்டும்தான் என்னால அடுத்த கட்டத்து முன்னேற முடியும் போல. எடுத்தாலுமே இது எல்லாத்துக்கும் இந்த கிளவுஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதோடைய பவர்ஸ் தான் எனக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய மொத்த பவரை இந்த இடத்துல பயன்படுத்தி இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல இருந்து த்ரோன் ரூமுக்கு போக த்ரோன் ரூமுடைய டோரை திறந்து அழுதுற விஷயம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிம்மாசனமா இருக்கு. இது எல்லாமே ஹீரோவுடைய சீசன் 1ல நடந்த மாதிரி இப்போ அவனுக்கு தோணுது. ஐ மீன் அந்த மாதிரி இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அவன் உள்ள போன அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த இடத்துல த்ரோன் மேல நம்ம ஈகிரிஸும் உட்காந்துட்டு இருக்கான். இவன் பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். கண்டிப்பா இவன் தான் இந்த இடத்தோடைய பாசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அதுக்கப்புறம் பார்த்து ஈகிரிஸ் தன்னுடைய ஸ்வாட் எடுத்து ஏஞ்சிக்கிறான். இவன் அட்டாக் பண்ணதுக்காக ஒரே ஒரு போடு ஸ்வாடை வச்சு பயன்படுத்துவான். எனக்கு வேற வாய்ப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் மூவ்லயே இவன் அடிச்சு துவம்சம் பண்ணாத வேலைக்காம சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஈகிரிஸ் அவன் கிட்ட போயிட்டு வந்து அட்டாக் பண்றான். என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பயன்படுத்துற அட்டாக்ல தலைமை அதோட செத்துடுறான். செத்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல மிகப்பெரிய வெடி விபத்து நடக்க இப்ப பார்த்தா திரும்பியும் கண்மொழிக்கிறான். என்ன இங்க நடக்குது, அப்புறம் பார்த்தா திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி செத்துட்டு இப்ப ரிப்பீட் ஆயிட்டான் இந்த இடத்துக்கு. ஆமா என்ன நடந்துச்சு, என்னமோ உயிரோட இருக்கணும். இந்த பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டேனா, ஆனா அந்த இடத்துல நான் சாக கடந்தேன். திரும்பியும் நான் வரல, செத்து போய் திரும்பி இதே இடத்துக்கு வந்திருக்கானா. இது ஒரு கேம் தான். அதுக்கப்புறம் அவனை மேல பார்க்க அந்த இதுல தீப்பந்தெல்லாம் இருக்கு, இதுல அதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணிடுறான். நான் இந்த இடத்துல இருந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது 1 எடுத்துன்னு போனேன். அப்பனா மொத்தமா இந்த இடத்துல 3 இருந்திருக்கு. அப்போ ஒருவேளை எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்னால இது ஃபர்ஸ்டா இருக்குமா, அப்போ 3 தான் வாய்ப்பா என்னன்றது புரியலையே. அப்பனா எனக்கான இது டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய வெப்பன்ஸை பயன்படுத்தி அதை இந்த முறை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதனால ஒரு நல்ல வெப்பன்ஸை எடுத்துன்னு போறேன். இந்த முறை கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்றேன். ஏன்னா அப்போனா எனக்கு இன்னும் 3 வாய்ப்பு தான் இருக்கு. 3 வாய்ப்புல 1 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் அதை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் 2 தான் இருக்கு அவனுக்கு போல. அதுக்கப்புறம் பயத்துல அவனும் வந்து பார்க்க இன்னொரு பக்கம் அவனும் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆஹா இந்த டார்க் நைட்டு தான், அவன் தான் இது எல்லாத்துக்கு காரணம். அவன் மட்டும் என்ன தடுக்காம இருந்தானா நேற்றுக்கு நான் தொடர்ந்து போயிருப்பேன். இப்போ அவனுடைய பவருக்கு எனக்கு லீவல் கொடுக்க முடியும்னா இந்த இதில் என்னுடைய பவர்ஸ் எல்லாமே ஸ்டாமினாஸ் எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற போல வெப்பன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்து கொண்டு போகணும். ஹையர் லெவல் வெப்பன்ஸ் எது இருக்கோ அதை நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பார்த்தா நல்ல நல்ல வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக கேரி பண்ணி அவனை எடுத்துன்னு போக நைட்ஸ் எல்லாமே தயாரா இருக்காங்க இவனை அட்டாக் பண்றதுக்காக. திரும்ப உங்களை மீட் பண்ண எதிர்பார்க்கல. பட் ஆனா இந்த முறை சண்டை பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் தயாரா இருக்க. தக்காளி சண்டை வெறிதனமா இருக்கும். அவனுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வருவானுங்க. ஹீரோ தன்னால முடிஞ்சளவுக்கு ஒவ்வொருத்தனையும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பான். லெவலப் ஆவான். இன்னொரு பக்கம் வில்லு வருவானுங்க மொத்த பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ற கிட்ட வந்து அந்த ஆச்சரிய தூக்கி விசிற அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா லெவலப் ஆவா. அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, பிளேயர் ரெக்ரூட் பண்ணப்பட்ட லெவல் அடைஞ்சிட்டாங்கன்னு. இப்போ அவனுக்கு ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்திருக்கு. என்னது ஜாப் சேஞ்ச் குவெஸ்டா, இந்த
ரெக்வஸ்ட்டை நான் அப்லோட் பண்ணலாம், டிக்ளைனும் பண்ணலாமா? அதுக்கப்புறம் அவனை யோசிச்சுட்டு அக்செப்ட் பண்ணேன். அப்போ நான் இந்த ஜாப் சேஞ்ச் கஸ்டர்ஸ் இப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது எல்லாமே பயன்படுத்தி நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தா குட் லக்னு விட்டு டைமிங்கை ஓட ஆரம்பிக்க இப்போ ஹீரோக்கு நடந்த விஷயம் தான் இங்கே நடக்குது. அந்த போர்ட்டல்ஸ் வந்து நிறைய நைட்ஸும் இப்போ வெளியே வர ஆரம்பிக்கிறானுங்க, கணக்கில் அடங்காத லெவலுக்கு. இவனுக்கு புரியல, டேய் என்னடா இங்கே நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் என்னடா இங்கே வந்துட்டு இருக்கீங்க, டைம் என்னடா உன்னோட பக்கம் ஓடிட்டு இருக்கு, என்னதான் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் புலம்பிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஹீரோடைய ஃபிளாஷ்பேக்கில் ஒரு ஃபர்ஸ்ட் சீசனில் லாஸ்ட் ஒரு 2 எபிசோடில் டைமிங்கை ஓட விட்டு நிறைய நைட்ஸ் வந்து கணக்கில் லெவலில் சமன் பண்ணி வந்து ஹீரோவை அழிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹீரோவும் அந்த டைமில் தவிச்சிருப்பான், அவனுங்களை அழிக்க வந்துட்டே இருக்காங்கன்னு. ஆனால் ஒரு வழியாக எப்படியோ சமாளிச்சிருப்பான். இப்போ அந்த ஒரு நிலைமை தான் திரும்பி ஹீரோவோட பிள்ளைகள் இப்போ ஏற்படுதில்ல. அவன் இப்போ அந்த சூழ்நிலையை வந்து மாட்டிக்கின்னு தவிக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.